ஹாய். அடுத்ததாக வந்து ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மெயினான ஒரு வீடியோ. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 6 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஏதோ மனிதனுடைய உடலில் உள்ள 2-3 பகுதிகளுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும். உதாரணத்துக்கு கண், காது, பல்லு, இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக இருக்கணும். லங்ஸ், ஹார்ட், இது சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக இருக்கணும். ஸ்கின், போன், இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக இருக்கணும். இது தாண்டி ஹிட்ஸுக்கு மட்டும் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ இப்படி ஹாஸ்பிட்டலை நாங்கள் டிசைன் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டிரெக்டர்ஸ், அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய ஜிஎம், இப்படி நிர்வாகத்தை டிசைன் பண்ணால் மக்கள் ஒரு இடத்துல குவிகிறது குறைக்கப்படும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஜெனரல் சர்வீஸ், எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்கும். ஒரு அவசரத்துக்கு வந்து மெடிசின் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு எந்த ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணுமோ அங்கே போய் சேர வேண்டியதான். ஆம்புலன்ஸ்லையோ இல்லாது தாங்களாக போய் அங்கே அட்மிட் ஆகிக்கொள்ளலாம். இது தவிர ஒரே இடத்துல எல்லாரும் குவியக்கல்ல நிர்வாகம் செய்கிறவர்கள், டாக்டர்ஸ், நோயாளிகள், நோயாளியை பார்க்க வர்றவர்கள், ப்ளஸ் கேண்டீன், வாஷ்ரூம் எல்லாம் ஒரு இடத்துல செய்யக்கல்ல ரொம்ப கஷ்டம். இது நிர்வாகம் செய்கிறவர்களுக்கு ரொம்ப தலைவலி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கூடி அவர்கள் அந்த இடங்களில் தவறு நடக்கிறதுக்கு ஏதுவாகி நடந்துடும். ஸோ இப்படி ஹாஸ்பிட்டலை ஸ்பிளிட் பண்ணி தான் ஈஸியாக நிர்வாகம் செய்யலாம். இது தவிர காவேஜ் ரிமூவல் ஹாஸ்பிட்டலிருந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது தவிர மெடிசின் ஸ்டோர் எப்படி இருக்கணும், எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக நடக்கணுமெண்டா ஹாஸ்பிட்டலை படிவை ஸ்ப்ளிட் பண்ணணும். நிர்வாகத்தை படிவை ஸ்ப்ளிட் பண்ணால் தான் எல்லாம் சரியாக நடக்கும். இது நான் கண்டு வியந்த அடுத்த விடயம். ஹாஸ்பிட்டலில் எப்பயும் க்ளீனாக இருக்கும். மக்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஆசையாக இருக்கும், நிர்வாகம் செய்கிறவர்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது ஆசையாக இருக்கும். ஓகே, பாய்.